ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல உரிமைகளுக்கு வணக்கம். மனிதர்களுடைய பல விடயங்கள் மறைக்கப்பட்ட சம்பவங்களாகவே நிறைய காணாமல் போயிருக்குது வரலாற்றில். முக்கியத்துவம் வாய்ந்த பல சம்பவங்கள், முக்கியத்துவம் வாய்ந்த சில மனிதர்கள், அவர்கள் செய்த நல்ல காரியங்கள் அல்லது சந்தர்ப்ப வசத்தால் சிக்கப்பட்ட பல சம்பவங்கள், இப்படி நிறைய இருக்குது வரலாற்றில். அது எல்லாமே தெரியாமவே போயிடுது, மறைக்கப்பட்டதாகவே இருக்குது அப்படின்ற ஒரு தேடல் ராவணாவுக்கு இருந்தது. அந்த அடிப்படையில் தான் சுசிலா சாரங்கபாணி ராஜன், அதாவது சுசிலா என்பது தாயார் பெயர், சாரங்கபாணி என்பது தந்தையார் பெயர், ராஜன் என்பது தான் அந்த தோழருடைய பெயர். ராஜன் அவர் ஒரு சம்பவத்தில் சிக்கப்பட்டு 10 ஆண்டுகள், பெயில் கிடைப்பதற்கே 10 ஆண்டுகள், 10 ஆண்டுகள் கொடும் சிறையில் இருக்கிறார். அவரோடு இருந்தவர்கள் எல்லாம் வெளியில் வந்துட்டாங்க. இவருக்கு மட்டும் ஏன் 10 ஆண்டு ஆச்சு, ஏன் எழுத்துக்கிட்டே இருந்தது, இந்த கிடைச்சிரும் இதை கிடைச்சிரும் பெயிலுன்னு கடைசி வரைக்கும் 10 ஆண்டுகளுக்கு பிறகு தான் வெளியில் வராரு. வாழ்க்கை சிதறி போகுது. திருமணமே செய்துக்கலை. என்ன நோக்கம் அப்படின்னாக்கா, இந்த தமிழர் இனம், தமிழ் மண், இன நலன் அப்படின்னு சார்ந்த ஒரு களப்பணி. 1994 1991 ராஜீவ்காந்தி அந்த சம்பவம் நடக்குது. அதுக்கு பிறகு இங்கே இருக்கக்கூடிய எல்லா வகையான போராளிகள் மீதுமான ஒரு இறுக்கமான ஒரு தடை, நெருக்கடி இதெல்லாம் வருது. அந்த காலகட்டத்தில் 1994 ஒரு சம்பவம் பரபரப்பாக, அப்போல்லாம் அங்கே இருக்கிறவங்க சென்னையில் தான் இருக்கிறோம், செய்தித்தாள்களில் தான் அந்த பேப்பர் வருது. தஞ்சாவூர் அம்மாப்பேட்டை பக்கத்தில் ஒரு வாகனம் போயிட்டுருக்குது. அங்கே செக் போஸ்ட் எல்லாம் அந்த பக்கம் போனீங்கன்னா கடற்கரை ஓரமாக வருதுன்றதுக்காக அங்கே பொதுவாக செக் போஸ்ட் இருந்துக்கிட்டு இருக்கும். அந்த செக் போஸ்ட்டில் சோதனை செய்துட்டு இருக்கும்போது 3 பேர் வண்டியில், இவர் ஓட்டுநர் ராஜன் ஒரு ஓட்டுநராக இருக்கிறாரு. அவர் நிறைய நண்பர்கள், நிறைய பழக்கம், நிறைய பெரியார் திராவிட அந்த இயக்கத்தில் சேர்ந்த நண்பர்கள், தோழர்கள், இப்படி நிறைய பழக்கம் அவருக்கு. இவர் வண்டி ஓட்டிகிட்டு போகிறாரு. ஒரு நண்பருக்கு உதவி பண்ணுறதுக்காக தான் ஓட்டிகிட்டு போகிறாரு. போய் செக் போஸ்ட்டில் வண்டி நிற்கிது. வழக்கமாக இறங்கி போய் அங்கே கையெழுத்து போட்டுட்டு வரணும். இவர் இறங்கி போய் நின்று அந்த ஸ்டேஷன் மாதிரி இருக்கும், பக்கத்துலேயே சின்னதாக அவுட் போலீஸ் ஸ்டேஷன் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கையெழுத்து போகிறதுக்காக அங்கே போய் உள்ளே நின்றுட்டு இருக்கும்போது இன்னொரு காவலர் வண்டியில் என்ன இருக்குன்னு வழக்கம் போல் நின்று எடுத்து செக்கப் பண்ணி பார்க்கும்போது உள்ளே இருந்த ஒரு நபர் போராளி, அவர் டக்குன்னு அவர்கிட்ட இந்த ஆயுதம் ஏதோ வச்சுருந்துருக்கிறாரு. அதை பார்த்துட்ட உடனே அந்த காவலர் சத்தம் போட்டு, இந்த மாதிரி வண்டியில் ஏதோ வெப்பன்ஸ்லாம் இருக்குது, ஆட்கள் வேறு மாதிரி ஆட்கள் போல இருக்குது, பிடிங்க அப்படின்றப்போவே அவங்க 2 பேரும், ஒருத்தர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், ஒருத்தர் ஈழத்தை சேர்ந்தவர், இறங்கி தப்பி ஓடுறாங்க. கொஞ்சம் பேர் விரட்டிக்கிட்டு வராங்க. அப்போ யார் விரட்டுறதுன்னு தெரியல, எல்லாமே சிவிலில் விரட்டிட்டு ஓடி வராங்க. ஓடிட்டே இருக்கிறாங்க அவங்க. இவர் இங்கே பிடிபட்டுட்டார். பார்த்தா ஓடிட்டே இருக்கும்போது அங்கே பட்டுன்னு தற்காப்புக்காக அந்த ஒருத்தர் அதை கையில் வச்சுருந்த எரிகுண்டை வீசுகிறாரு. அது வெடிக்கிறதுல தவறுதலாக ஓடி வந்த சிவிலியன் ஒருத்தர் அதில் அடிபட்டு இறந்து போகிறாரு. காயம், ஆஸ்பத்திரிக்கு போகிறாரு, இறந்து போகிறாரு. பிறகு தான் தெரியுது அவர் காவலர் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. இந்த வழக்கில் இந்த ராஜன் பிடிபடுறாரு. அது ஒரு பெரிய விசாரணையாக வருது. என்னென்னா, இந்த ராஜன் நீங்கள் அவ்வளவு சாதாரணமாக சொல்ல முடியாது. செம்மை ஆசான் மா செந்தமிழனுடன் இணைந்திருக்க யூடியூப் தளம் youtube.com/செம்மை மரபுப்பள்ளி, youtube.com/செம்மை கல்வி, மின்னஞ்சல் முகவரி செம்மைவனம்@gmail.com. செம்மை நூல்கள் எல்லா செம்மை நிகழ்வுகளிலும் கிடைக்கும். புத்தகம் வாங்குவதற்கு செம்மை வெளியீட்டக வாட்ஸ்அப் எண் 9385383976. பெரியார் அவர்களுடைய தீவிரமான ஒரு பற்றாளர். அவருடைய அப்பா சாரங்கபாணி ஆசிரியர், பெரும் நில சுவார்ந்தார்கள் தஞ்சாவூர் பகுதியில், ஓரளவுக்கு பெரிய நில சுவார்ந்தார். பெரியாரை அந்த பகுதிக்கு முதலாக அழைத்து தன்னுடைய வீட்டில் இருந்துக்கிட்டு தான் சுற்று வட்டார பகுதி பிரச்சாரத்துக்கெல்லாம் அழைச்சிக்கிட்டு போவார். அந்த பகுதிக்கு போயிட்டால் எப்போ வேணாலும் சாரங்கபாணின்ற அந்த பெரியவர் ஆசிரியர் அவர் வீட்டில் தான் போய் தங்குறது, அங்கே தான் ஓய்வு, அங்கே தான் சாப்பாடு, அங்கே இருந்துக்கிட்டு மற்ற நிகழ்ச்சிகள்லாம் பங்கெடுக்கிறது, இப்படின்னு ஒரு பெரிய நெருக்கம் பெரியாருடைய அந்த களப்பணிக்கும் ஆசிரியர் சாரங்கபாணிக்கும். அந்த அடிப்படையில் சிறு வயசில் இருந்தே அப்பாவை கூட இருந்ததுலப்படியே அந்த திராவிட கழகத்தில் ஒரு அதீத ஈடுபாடு தோழர் ராஜன் அவர்களுக்கு. உடைய களப்பணி முழுக்க திராவிட கழகம் சார்ந்து, திராவிடருடைய இயக்கம் சார்ந்து, அந்த சித்தாந்தம் சார்ந்து, அந்த கொள்கை சார்ந்து
பெரியாருடைய தீவிர ஒரு பற்றாளர்னு சொல்லுவாங்க வெளியிலேருந்து. ஆனால் பெரிய கொள்கை பிடிப்பாளராக இருந்து இங்கே பெரியார் திடல்லே அடிக்கடி வர்றது, வேலைகளை செய்யுது. இப்படியாக அன்றைக்கி அந்த காலகட்டங்களில் மறுத்தாலும் வெறுத்தாலும் திராவிட கழக தோழர்கள் வந்து இயக்கத்துக்கு ஆதரவாக ஒரு காலகட்டத்திலேருந்து செயல்பாடுகள்லாம் செய்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கும் இருக்கிறாங்க. நிறைய அதால் இழந்த தோழர்களும் இருக்கிறாங்க. அதை நம்ம மறுக்க முடியாது. அப்படி ஒரு குடும்பம் தான் இந்த குடும்பம். முழுக்க முழுக்க பெரியாரிசம், பெரியாருடைய தொண்டர்களாக, பெரியாருடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்களாக அந்த சாரங்கபாணி ஆசிரியர் நிறைய விஷயங்கள் அந்த தஞ்சை பகுதியில் பெரிய மாற்றங்களை கொண்டு வந்ததில் அவருக்கு முக்கிய பங்களிப்பு இருக்கிறது. அந்த மாதிரி குடும்பத்தை சேர்ந்தவர் தான் அவருடைய மகன் ஆசிரியர் சாரங்கபாணியினுடைய மகன் வந்து ராஜன். அப்படி இருக்கும்போது தான் இந்த மாதிரியான மற்ற அங்கங்கே நிறைய தோழர்கள்ட்ட பழக்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது இந்த மாதிரி நட்பு கிடைக்குது. அந்த நட்புல அவர் சாதாரணமாக வந்த ஒரு நபர் அப்படின்னு தான் அவர் இருக்கிறாங்க. வண்டியில் போகிறாங்க, எதேச்சியாக அது மாதிரி மாறி போகுது. ஒரு பெரிய அசம்பாவிதமாக முடியுது. அதில் சிக்கப்பட்டோன்னு அன்றைக்கி மிக பெரும் தலைவர்களாக தோழர் கொளத்தூர் மணி உள்ளிட்ட நிறைய பேர் அதில் வந்து அந்த வழக்கில் சேர்த்து எல்லாருமே சிறையில் போடுறாங்க. தேசிய பாதுகாப்பு சட்டம்ன்ற பேரில் சிலருக்கு 1 ஆண்டு 6 மாதத்துலாம் பெயில் கிடச்சிடுச்சு. ஆனால் இந்த தோழருக்கு மட்டும் 10 ஆண்டுகள் சிறை. இதில் என்ன வேடிக்கைன்னா வந்து நிறைய தலைவர்கள்கிட்ட அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அதனால் இந்த மாதிரியான ஒரு குடும்பத்தை நீங்கள் பார்த்தே இருக்க முடியாது. சிக்கப்பட்டது ராஜன், தோழர் ராஜன் தான் சிக்கப்படுறாரு. அப்போ அவருடைய தந்தையார் ஆசிரியராக ஓய்வு பெற்ற ஆசிரியராக இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். முதுபெரும் வயசு அவருக்கு. நாங்கள் நேரில் போயிருந்தப்போ ரொம்ப வயசாகி போய் படுத்துக்கிட்டு இருந்தது. அவரை நாங்கள் பார்த்து பேசணும், காதெல்லாம் கேட்குது. மிகப்பெரிய ஒரு பெரியாருடைய அணுக்க தொண்டராக இருந்தவர், ரொம்ப நெருக்கமாக இருந்தவங்க. ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரிலாம் சிக்கலுக்குள்ளே விடுபட்டவனே அவங்க எல்லாமே கேட்கல, யாருமே கேட்கல, அணுக்கலைன்ற மாதிரியே அப்படியே போயிடுச்சு. உதவி செய்தார்களா இல்லையான்னு தெரியல. அந்த மாதிரியான ஒரு தொடர்பற்ற ஒரு நிலைக்கு வந்திருக்கிறாங்க. அவரையும் கைது பண்ணி 1 ஆண்டு சிறை. அவருடைய சொந்த தோழர் ராஜனுடைய சொந்த சகோதரி கவிதா, அப்போது கல்லூரி படிச்சுட்டு இருந்த இளம் பருவம் அது. அந்த சகோதரியுமே சேர்ந்து கைது, குடும்பமே கைது. என்ன அந்த ஊர் எப்படி பார்த்துருக்கோம். பெரும் அளவில் போலீஸை கொண்டு வந்து குவிச்சு கைது பண்ணி எடுத்துகிட்டு போய் வீட்டில் சோதனை அது இதுன்னு எல்லாத்தையும் சேர்த்து இப்படிலாம் பண்ணி இந்த அளவுக்கெல்லாம் செய்து ஒரு இளம் பெண். அது சம்மந்தமே இல்லை இதுக்கு அதுக்கும். என்னென்னா வந்திருந்த அந்த தோழர்களுக்கு நண்பர்களுக்கு யார் வந்தாலும் வீட்டில் தேடி வந்தாங்கன்னா அது பெரியார் காலத்தொட்டு அப்படி தான். அவங்களுக்கு யார் வந்தாலும் சமைச்சு போகிறதோ அவங்க வேலை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, அங்கே தான் தங்கிட்டு இருப்பாங்க. இது சமைச்சு போட்டது வந்தவங்களுக்கு அணுக்கமாக இருந்து சமைச்சு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கும் இதில் தொடர்பு அப்படின்றத சேர்த்து அந்த சகோதரி கவிதாவையும் கைது பண்ணி ஒரே குடும்பத்தில் 3 பேர். அப்பா ஆசிரியர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் வந்து ஓய்வு பெற்றவர் சாரங்கபாணி கைது, தங்கை கவிதா கைது, ராஜனும் கைது. அவங்களுக்கெல்லாம் 1 ஆண்டுகளுக்கு பிறகு கிடச்சிருது. இதை அந்த விசாரணை காலகட்டத்தில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை அழுத்தம் திருத்தமாக சொல்லப்பட்டது. பணத்துக்காக மற்றதுக்காக வந்து நீங்கள் அவங்களுக்கு உதவி பண்ணியிருந்தீங்கன்னா கூட போனால் போதுன்னு உங்களை வந்து கைது பண்ணி பெயிலில் விட்டுட்டு இருக்கலாம், வழக்குலேருந்தே கூட விட்டுட்ருப்போம். ஆனால் நீங்கள் பணத்துக்காக செய்யலை, கொள்கைக்காக செய்திருக்கீங்க. கார்ட்டூனிஸ்ட் பாலாவின் கைவண்ணத்தில் உங்கள் கார்ட்டூன் வேண்டுமா? தொடர்பு கொள்ளுங்கள் 9566 linesmediaworks@gmail.com. அதுதான் நோக்கங்க, அதுதான் நோக்கமாக இருந்தது. கொள்கைக்காக இப்படியான மனிதர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து சிதைச்சிடணும் சுத்தமாக இப்படின்னு ஒரு பின்னணியோடு வேலை செய்திருந்த அந்த கட்டம் அன்றைக்கி தெரிஞ்சது வெளியில எல்லாம். அப்போ பெரும் போராட்டம். வெளியில் வந்து எவ்வளோ ஆசிரியர் வெளியில் வந்துட்டார், தங்கை கவிதா 1 ஆண்டுக்கு பிறகு வந்துட்டாங்க, இன்னும் மற்ற தோழர்களும் வெளியில் வந்துட்டாங்க. அதில் நிறைய சேர்ந்தவங்களாம் இருக்கிறாங்க வழக்கில், எல்லாமே வெளியே வந்துட்டாங்க. இவருக்கு மட்டும் முடியலை. ஒரு தலைவர்களாக பார்த்து ஒரு பெரிய ஆதரவு, ஒரு அழுத்தம், ஒரு பக்கபலம், இப்படியான ஒரு இது தொடர்ச்சியாக அணுகிக்கிட்டு இருக்கிறாங்க. யாருடைய இதுவும் இல்லை, அப்படியே நிற்கிது. இப்படி இந்த அடுத்த ஆண்டு வந்துடும் 10 ஆண்டுகள் முடிஞ்ச பிறகு தான் அவர் வெளியில் வராரு. 10 ஆண்டுகள் சிறையிலே கழிஞ்சு போகுது. இதுக்கு பரவல் கூட இடையில இல்லைன்னு நினைக்கிறேன். 10 ஆண்டுகளுக்கு பிறகு வெளியில் வந்த பிறகு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? இல்லை, இன்றைக்கும் அப்படியே தான் இருக்கிறாரு.
தந்தை இருக்கிறாரு, தாயார் இல்லை. தந்தையை வந்து அவர் தான் பார்த்துக்கணும். சகோதரி கவிதா வந்து சென்னையில் இருக்கிறாங்க. அவருடைய வாழ்க்கை, அவருடைய சூழல் வேறு மாதிரி இங்கே போயிட்டுருக்குது. அவருக்கு இருக்கணும். அண்ணனுக்கு என்றைக்காவது அந்த ராஜனுக்கு வழக்கு சம்மந்தமாக வெளியூர்களுக்கெல்லாம் போகணும். திருச்சி நீதிமன்றமும் சென்னையிலையும் வழக்கு. அப்படி வரும்போது வேறு வழி இல்லாமல் இவர் இங்கேருந்து புறப்பட்டு போய் தந்தையாரை பார்த்துக்கிட்டு இருக்கணும். அந்த வழக்கு முடித்து அடுத்த நாள் 2-3 நாள் கழித்து அவர் இங்கே வந்தாருனாக்கா அப்புறமா அவரை விட்டுட்டு அண்ணனை ராஜனை விட்டுட்டு கவிதா அங்கே வந்துடுவாங்க. அன்றைக்கி தொடங்கி இன்ன வரைக்கும் 94லேருந்து 2004 தொடங்கி 2014, 24 இந்த 20 ஆண்டுகளாக இன்ன வரைக்கும் இப்படியே தான் ஓடிக்கிட்டு இருக்குது. 94 இந்த சம்பவம் நடக்குது. அது கட்டத்திலே அப்போவே கைது பண்ணிடுறாங்க. 2004 10 ஆண்டுகளுக்கு பிறகு சிறையிலேருந்து வெளியில் வராரு. அன்று தொடங்கி இன்று வரைக்கும் இதே போராட்டம் தான் ஓடிட்டுருக்கு. வயதான தந்தையாரை பார்த்து கொண்டிருப்பது இந்த ராஜன், துணையாக இருப்பது சகோதரி கவிதா. இப்படி தான் மாறி மாறி இன்ன வரைக்கும் போயிட்டுருக்குது. அந்த தோழர் ராஜன் அவர்களை நம்ம சந்தித்தோம். ராவணாவுக்காக ஒரு நீண்ட நேர்காணல். அந்த காலகட்டம் எப்படி இருந்தது, அன்றைக்கி என்ன நடந்தது, எப்படியாக போயிட்டுருக்குது, ஏன் அந்த 10 ஆண்டு வந்து பெயில் கிடைக்காம போச்சு, என்னென்னலாம் சிக்கல்களை சந்தித்தோம். இன்றைக்கும் அவருக்கு வந்து நிலம்லாம் இருக்குது, விவசாயம் பண்ணிகிட்ருக்கிறாரு. அந்த விவசாய நெல்லை வந்து மற்றவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்ருக்கிறாரு. நிறைய சமூக சேவையும் பண்ணிகிட்ருக்கிறாரு. வழக்குகளுக்கும் போயிட்டு வந்துட்டுருக்கிறாரு. இன்னும் இந்த 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 இனநலன் சார்ந்த ஒரு அரசியல் களத்தில் தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த பகுதியில் மதிக்கப்படக்கூடிய ஒரு நபராக இருக்கிறாரு. எந்த விதமும் இல்லை, ஒரு நிறைய கல்வி சேவையும் நிறைய பொது சேவையும் எல்லாத்தையும் ஒதுக்கி விட்டுட்டு இந்த இன நலனுக்காக ஒரு அமைதி வழியில் ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்றதில் இன்றைக்கும் தந்தையாரை பார்த்துக்கிட்டு அதே நேரத்தில் விவசாயமும் பார்த்துக்கிட்டு அதை வந்து அதுக்கான வர்த்தகத்தையும் பார்த்துட்டு இப்படி தான் அவருடைய வாழ்க்கை போயிட்டுருக்குது. வழக்கு எப்போது முடிவுக்கு வரும்னு தெரியல. அந்த தோழருடைய நேர்காணல் ஒரு வலி நிறைந்தது, கண்ணீர் நிறைந்ததாக இருக்கிறது. அந்த குடும்பம் எப்படிலாம் சிதைக்கப்பட்டது. ஒரே குடும்பத்தில் 3 பேர் சிறை. எல்லாமும் ராவணா 2.0 ஒரு நேர்காணலாக தொடராக வருகிறது. தயவுசெய்து எல்லோரும் அதை பாருங்கள். மற்ற நிகழ்ச்சிகள் மற்ற இணையதளங்களில் வரும். நிறைய விஷயங்கள் பரபரப்பாகவும் கிளுகிழுப்பாகவும் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பாருங்கள், இல்லைன்னு சொல்ல வரல. இப்படிப்பட்டதையும் பார்த்துட்டு இப்படிப்பட்ட மனிதர்களையும் நம்ம வந்து மதிக்கணும், ஏற்கணும். தவறுகளுக்கு பிறகு அது வந்து அவர் மாறி இருக்கிறார், திருந்தி இருக்கிறார். அதுவல்ல பாடம், இதுதான் பாதை அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்து அவரை வந்து நான் எப்படி பார்க்கணும் இந்த சமூகம் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். நமக்கிட்ட என்னென்னலாம் நடந்தது, நமக்குள்ளே என்னென்னலாம் நடந்தது, யாரெல்லாம் எப்படிலாம் பாதிக்கப்பட்டார்கள். 10 ஆண்டுகள் சிறைவாசன்றது சாதாரண விஷயம் இல்லை. இன்னும் தண்டனை கிடைக்கல, விடுதலையா என்னன்னு தெரியல. அதற்கு முன்பாகவே 10 ஆண்டுகள் பெயிலே கிடைக்காம சிறைவாசத்துக்குள்ளே இருந்திருக்கிறார். இப்படிப்பட்ட மனிதரை நாம் அறிந்து கொள்வோன்றதுக்காக அந்த நேர்காணல் ராவணா 2.0 வருது. அவருடைய சகோதரி கவிதாவும் பேட்டியை கொடுத்துருக்கிறாரு. அவசியம் ராவணா 2.0 பாருங்கன்றதுக்காக தான் அந்த பதிவு. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். அப்போ இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் யாரும் உதவி செய்யலை. அப்போ இங்கே வந்து ராஜீவ்காந்தி கொலைக்கு பிறகு உதவி செஞ்சு கைது செய்யப்பட்ட ஒரே இது வந்து நம்ம தான். இந்த வழக்கு அம்மாப்பேட்டை வழக்கு யாரும் ஈழத்தமிழ் பேசுனா எல்லா ஊர்லேயும் பிடிக்கிறான். யார் தாசில்தார்லேருந்து வீடியோலேருந்து ஒரு ஃபோன் அடிச்சு விட்டா உடனே வந்துடுவாங்க. அந்த அளவுக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்குது. அது பயங்கரமான ஒரு நெருக்கடியான கட்டம் அது. அப்போ அவர் தான் என்ன செய்கிறாருன்னா, ஒரு ஆண்டுக்கு பிறகு திரும்ப வந்து நீதிமன்றத்தில் சரண்டர் ஆகுறாரு. அப்போ சரணடைகிறப்ப சென்னை சிறையில் இருக்கிறோம். அவர் சென்னை சிறையில் இருக்கிறப்ப என்ன செய்கிறாருன்னா, நாங்கள் வந்து சுப்பிரமணிய சாமி, நான் வந்து ராஜனை மனு போட்டு பார்த்தேன், இந்த வழக்கில் வந்து என்னை சேர்த்துருக்கிறதா அவர் சொன்னார். வழக்கில் எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, நான் ஒரு ஆண்டு தனி இங்கே தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன், நான் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் சுப்பிரமணிய சாமியை போய் பார்த்தேன். அப்போ சுப்பிரமணிய சாமி என்கிட்ட என்ன சொன்னாருன்னா, டாக்டர் சுப்பிரமணிய சாமி. ஆமாம், யார் சொல்கிறது? ரவி சொல்கிறார். என்னுடைய வழக்கில் 18ஆவதாக இருக்கக்கூடிய அவர் சொல்கிறார். 18ஆவது அவர் சேர்க்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, என்ன சுப்பிரமணிய சாமி வந்து என்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து இதை மாதிரி வந்து நான் ஏர்போர்ட்லேருந்து வந்து இறங்குவேன், ஏர்போர்ட்டில் நான் ஒரு டம்மி துப்பாக்கி தரேன், நீ வந்து இதை எடுத்து வந்து சுடு என்னைய